அடுத்ததாக நிதிஷ்குமார் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர். அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் புரட்சி அப்படின்னாவே கிட்டத்தட்ட இங்கே கூடியிருக்கிற கூட்டமும் இந்த கட்சிக்கு தான் சொந்தமானது. ஏன் அப்படின்னா பெண்களுக்கு 117 இடங்கள் என்று சரிசமமான வாய்ப்பு என்பது இந்த திராவிட ஆரிய அரசியலில் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது நடக்காது. ஒரு சீட் 2 சீட்டு கொடுப்பது சம அளமாக 117 சீட்டு கொடுத்து சரிசமமான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கிட்டு. அடுத்ததாக இளைஞர்களுக்கு அது 100 இளைஞர்களுக்கு வாய்ப்பு. இந்த பேச்சோட மட்டும் நின்றாம 100 இடங்களுக்கு மேல இளைஞர்களுக்கு சம வாய்ப்பை கொடுத்து நேர் எது நின்று சண்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி அது. அதை பார்த்து தான் ஒரு சீட் 2 சீட்டாக இளைஞர்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திராவிட கட்சி இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. தவிர அது முதலாக கொண்டாந்த ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அப்புறம் திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தோன்னே எல்லாம் என்னென்ன ஏழிகளே ஒரு கவுன்சிலர் சீட்டு இது வரைக்கும் நிற்க கூட முடியாது. திராவிட அரசு நினைச்ச கூட பார்க்க முடியாது. ஒரு கட்சியில் பொறுப்பு கூட கொடுக்க முடியாது. ஆனால் எம்எல்ஏக்கு ஒரு